உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே, எவனோ எவனோ என்று எதிர்பார்த்தேன். அடியே என்னடி இவ லூஸ் ஆயிட்டாளா? படுத்துக்கிட்டு மேலே பார்த்துக்கிட்டு பாட்டு பாடின்னு இருக்கிறா. என்னமோ நடந்திருக்குடி, வாடி போய் என்னன்னு கேட்போம். ஏக்கா அவளை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்குதுக்கா. நான் வரல, நீ வேணா போய் கேளு. ஏய் அவ என்ன கடிக்க வா போறா, வாடி போய் என்னன்னு கேட்போம். ஹலோ மேடம், பாட்டு பாடினதெல்லாம் போதும், எந்திரிங்க. இப்படி பட்ட பகல்ல அடிக்கிற வெயில்ல படுத்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறியே, என்ன விஷயம் சொல்லு. அட நீயாக்கா, வா வா, என்ன விஷயம்னு உங்ககிட்ட போய் நான் சொல்லாம இருப்பேனா? இங்க வந்து உக்காரு, நான் சொல்றேன். அடியே பாட்டெல்லாம் பாடுற, என் கூடவே இருக்கிற, எனக்கு கூட விஷயத்த சொல்லவே இல்லையடி. என்னடி விஷயம்? சொல்றேன், அவசரப்படாதீங்க, எல்லாருக்கும் சொல்றேன். நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. நான் பார்த்து எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணீங்க, அதனால கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். என்ன விஷயமா இருக்கும்? இவ்வளோ பில்டப் கொடுக்குறாளே. அடியே சீக்கிரம் சொல்லுடி, ஓவர் பில்டப்பா இருக்குது. ஐயோ, அதை எப்படி என் வாயால நான் சொல்லுவேன்னு தெரியலையே. கடவுளே. வெக்கப்படுறாளா கைவ அந்த பக்கம் திரும்பி? அதான் போலடி, நானும் அதான் நினைக்கிறேன். அடியே விஷயத்த சொல்லுடி. அது என்ன விஷயம்னா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. என்னடி சொல்ற? அடியே சோடா புட்டி, என்னடி சொல்ற? கரெக்டா சொல்லுடி. ஒன்றும் இல்லை, எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அதுவும் எந்த ஊர் தெரியுமா? வெளிநாடு, ஃபாரின். அடியே என்னடி சொல்றா இவ? உண்மைதானா? ஏம்மா தாயே, நீ வெக்கப்பட்டது போதும், இப்படி கொஞ்சம் திரும்புறியா? அடியே நிஜமாவாடி சொல்ற? உனக்கு ஃபாரின் மாப்பிள்ள பார்த்துருக்காங்களா? உள்ளூர்லயே உனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க, உனக்கு எப்படி ஃபாரின் மாப்பிள்ள அமைஞ்சிச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமாக்கா, ஃபாரின் மாப்பிள்ளை தான். அடியே ருக்கு, நீ என்னடி வாயை பொழந்துக்கிட்டு நின்று இருக்க? இவளுக்கெல்லாம் எப்படி ஃபாரின் மாப்பிள்ளை அமைஞ்சிச்சுன்னு தானே நினைக்கிற? தெரியும்டி உன்னை பற்றி எனக்கு. அது வந்து சரி, நீ மேலே சொல்லு. எங்கள் சொந்தக்கார் தான் பார்த்து சொன்னார். அவர் ஃபாரினில் வேலை பார்க்குறாராம், நல்லா சம்பாதிக்கிறாராம், காசு நிறைய நிறைய. அதனால் எனக்கு வீடியோ காலில் காமிச்சு என்னை பார்த்த உடனேவே அவர் பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டாருக்கா. என்னால முடியலடி, எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குடி. ஏன்க்கா அப்படி சொல்கிற? அவர் என்னை வீடியோ காலில் பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். என்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். நேரில் இருந்தால் உடனே கல்யாணம் பண்ணிடுவாராம். ஃபாரினில் இருக்கிறனால உடனே வர முடியாதான். இதே நேரில் ஊரில் இருந்திருந்தா இன்றைக்கே கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு சொன்னாருக்கா. அடியே இவ சொல்றதெல்லாம் நிஜமா உண்மைதானாடி? என்னால நம்பவே முடியலையேடி. இவ பொய் சொல்றாளா உண்மை சொல்றாளாடி? எக்கா இவ பொய் சொல்லலக்கா, இவ உண்மையதான்க்கா சொல்றா இவ. ஏ சோடா புட்டி, உன்னை பார்த்து அழகா இருக்கிறேன்னு சொன்னாராடி. சரி எப்ப கல்யாணம் உனக்கு அப்போ? அக்கா, அவர் எனக்கு அக்கௌண்ட்டில் காசு அனுப்புறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. டெய்லி ஃபேஷியல் பண்ணணும் சொல்லியிருக்காரு. அப்புறம் பாதாம் பிஸ்தா அதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப ஒல்லியாக வீக்காக இருக்கேனா, அதனால் நல்லா சாப்பிட சொல்லியிருக்காரு. கண்ணாடியெல்லாம் போட வேணான்னு சொல்லிட்டாரு. பியூட்டிஷியன் போயிட்டு ஹேர்லாம் ஸ்ட்ரைட்னிங் பண்ண சொன்னார், ஃபேஷியல் பண்ண சொன்னார். 1,00,000 ரூபாய் அனுப்புகிறாராம் எனக்கு, இதெல்லாம் பண்ண சொன்னார். ஐயா அக்கா என்னக்கா படுத்துட்ட? ஐயா அக்கா எந்திரிக்கா. என்னால முடியலடி, இவ பேசுறதெல்லாம் எனக்கு மயக்கமா வருது. இவ உண்மையை பேசுறாளா பொய் பேசுறாளான்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே தலையே சுத்துதுரி. என்னை கை தாங்களா பிடிச்சிட்டு போய் என் வீட்டில் விட்டுடுறி. சரி சோடா புட்டி, வேற என்னென்ன சொல்லியிருக்காரு? அப்புறம் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் நிறைய வாங்கி ஃபாரின்லேருந்து அனுப்புகிறாராம். அங்கே நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கான். அதனால் என்னை வாங்கி அனுப்புகிறேன், நீ நல்லா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெய்லி குங்குமப்பூ போட்டு பால் குடிக்க சொல்லியிருக்காரு. அப்போ தான் இன்னும் கலர் ஆவேனா. அதுக்கப்புறம் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காருக்கா. எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது. தயவு செஞ்சு போதும்டி, இதோட நிப்பாட்டிக்கடி. இந்த கதையை என்னால் இதுக்கு மேலே கேட்க முடியல, போதும். அக்கா இருக்கா, இன்னும் என்ன நான் சொல்கிறாருன்னு சொல்கிறேன். பாதி தான் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளே கிளம்புற. இதுக்கே டயர்ட் ஆகிட்டா எப்படி? எக்கா அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அடுத்த ராத்துல கொடை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது இவ வாழ்க்கையில கரெக்டா இருக்குதுக்கா. சொல்லி தொலை, வேணான்னு சொன்னா விடவா போற? சொல்லு. விடுடி, நம்ம அதெல்லாம் பார்த்து பொறாமப்படக்கூடாதுரி. எக்கா அப்போ உனக்கு பொறாம இல்லையா? எனக்கு மட்டும் தான் பொறாமையா? சேச்சா, நான் இவளை நினைச்சலாம் பொறாம பண்ணலடி, அவனை நினைச்சுதாண்டி பாவப்படுறேன் நானு. அங்கே என்ன குசு பேசுறீங்க? இங்கே பாருங்க, எங்கள் கல்யாணம் எங்கே நடக்க போகுது தெரியுமாக்கா? பறக்கும் விமானத்திலேயே எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஃப்ளைட்லேயே கல்யாணம். பார்த்துருக்கீங்களா முன்ன பின்ன? அதெல்லாம் நாங்கள் பார்த்தது இல்லடி அம்மா. கரெக்ட் தான். நீங்கள் எங்கேருந்து அதெல்லாம் பார்த்துருக்க போறீங்க? ஃபோனில் தான் பார்க்க போறீங்க. என் கல்யாணத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் நேரில் பாருங்க, ஓகேவா? அவர் என்னை டெய்லி பிரியாணி சாப்பிட சொல்லியிருக்காரு, காசு அனுப்பி விட்றேன்னு இருக்காரு. அப்புறம் நைட்டில் குங்குமப்பூ 2 ஸ்பூன் போட்டு பால் குடிக்க சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நான் போய் வாங்கணும். உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருந்தால் எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். சரி, நான் கிளம்பட்டுமா? அடியே பைத்தியக்காரி, அது 2 ஸ்பூன்லாம் போட்டு சாப்பிடக்கூடாதுடி. கொஞ்சோண்டு ஒரே ஒரு இது மட்டும் இலை மாதிரி இருக்கும், அதை மட்டும் எடுத்து போட்டு சாப்பிடணும். 2 ஸ்பூன்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படிதான் ஆர்வ கோளாறுல மொத்தமாக சாப்பிட போறேன். அக்கா, நீங்கள் ரொம்ப பொறாமப்பட்டு பேசுறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. எங்கே நான் உங்களை விட நல்லா கலர் ஆகிடுவேனோன்னுட்டு என்னை வந்து கம்மியாக சாப்பிட சொல்கிறீங்க. இனிமேல் உங்கள் கூட நான் சேரவே மாட்டேன். ஆமா, இவளை பார்த்து பொறாம வேற படுறாங்களா? ஆளையும் மூஞ்சியும். அடியே சோடா புட்டி, உன்னை பார்த்து பொறாமலாம் படல, உண்மையை தான் சொல்கிறேன். அவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது. நீ வேணா யாரனா கேட்டு பாரு. சரி, நான் கிளம்புறேன். உங்ககிட்ட பேசியிருந்தா எனக்கு டைம் ஆகிடும். அவர் வீடியோ கால் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். பாய். பொழுதும் கண்ணனுக்கு குயில் பாட்டு கேக்குதா, குப்பு குப்பு. ஒரு பாட்டு கூட கரெக்டாக பாட தெரியல, தப்பு தப்பா பாடுறா. இதுக்கெல்லாம் ஃபாரின் மாப்பிள்ள. ஏன்டி இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்க? அவளே கிளம்பி போயிட்டாவா, நம்மளும் போகலாம்.
அக்கா இவ ரொம்ப ஓவரா பண்றாக்கா, இவ பண்ற அலும்பல் தாங்க முடியல என்னால. எங்க போயிட்டு போறா பாத்துக்கலாம் வா.